ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா மற்றும் லோகேஷ் கனகராஜனையும் இரும்பு கை மாயாவி திரைப்படம் இப்போ வந்து அஃபிஷியலாக ட்ராப் ஆயிருக்கு அப்படின்ற இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யா மற்றும் லோகேஷ் கனகராஜோட ட்ரீம் ப்ராஜெக்ட் நம்ம லோகேஷ் கனகராஜா அதுதான் வந்து இரும்பு கை மாயாவி அப்படின்ட்டு வந்து ஸோ நிறைய இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு திரைப்படத்தை அஃபிஷியலாக சூர்யா வச்சு மேக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது இப்போ வந்து பல ரீசன்ஸ்னால அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம சூர்யா வந்து தொடர்ந்து வந்து 2 தோல்வி படம் கொடுத்துருக்காங்க, கங்குவா மற்றும் ரெட்ரோ. ஸோ என்னதான் வந்து கலெக்ஷனில் நல்ல ஒரு வசூல் பெற்றாலுமே வந்து இந்த திரைப்படம் வந்து ரிவ்யூ வைஸ் வந்து கொஞ்சம் மோசமான விமர்சனம் தான் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி திரைப்படத்தை வந்து இப்போ வந்து இயக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து அவர் வந்து எந்த ஒரு திரைப்படத்தை இயக்குவார் அப்படின்ட்டு காத்துட்டு இருந்தனால கைதி 2 இயக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து இரும்பு கை மாயாவி இல்லைனா விக்ரம் 2 அப்படின்ட்டு தான் பிளானில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கிடைத்திருக்க அப்டேட் ப்ரோக்ராம் அஃபிஷியலாக வந்து இரும்பு கை மாயாவி வந்து ட்ராப் ஆயிருக்கான். அதற்கு வந்து நம்மளோட சூர்யாவை வந்து தொடர்ந்து வந்து நிறைய தோல்வி படம் கொடுத்ததுனால வந்து இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் கிட்ட. ஸோ இப்போதைக்கு வேண்டாம், இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடலாம், கொஞ்சம் போட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட சூர்யா வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல திரைப்படத்தை செம்ம கம்பேக் கொடுத்தா மட்டுமே வந்து இரும்பு கை மாயாவை வந்து திருப்பி வரும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் சூர்யா ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப சோகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் சூர்யா 45 நம்ம சூர்யாவோட செம்ம கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது.